draw the complete graph K5. பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போட்ட வீடியோவில் கிராஃப் தியரியில் இருக்க எல்லா டெஃபினேஷன் கொடுத்துருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கிராஃப் டெஃபினேஷன் வந்து இருக்கு. சரி, இப்போ K5ன்றதே ஒரு கம்ப்ளீட் கிராஃப் தான். K5 அப்படின்றது கம்ப்ளீட் கிராஃப் ஆன் 5 வெர்டிசஸ். ஸோ அதனால இங்கே ட்ரா கம்ப்ளீட் கிராஃப் சொல்லணும் அவசியமே இல்லை. ட்ரா K5 அப்படின்னு சொன்னாலும் இது கம்ப்ளீட் கிராஃப் ஆன் 5 வெர்டிசஸ் தான். சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா இது எப்படி இந்த வெறும் டயக்ராம் மட்டும் வரையணும், அதுக்கே வந்து 2 மார்க் கொடுத்துருந்தாங்க. தான் ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். அப்போ என்ன பண்ணணும், 5 வெர்டிசஸ் வரைஞ்சிட்டு அதில் லைன்ஸ் ஜாயின் பண்ணணும். கம்ப்ளீட் கிராஃப்னா என்னன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் ஃபில்அப் பண்ணுறது தான் கம்ப்ளீட் கிராஃப். இல்லை அதை வேற மாதிரியும் சொல்லலாம், ஒவ்வொரு வெர்டெக்ஸும் மற்ற எல்லா வெர்டெக்ஸுக்கும் ஜாயிண்ட் ஆகணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், 1 2 3 4 5 இப்படி இருக்குன்னு வச்சுங்க. ஒவ்வொரு வெர்டெக்ஸும் மற்ற எல்லா வெர்டெக்ஸோடையும் ஜாயிண்ட் ஆகணும். இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இதோடையும் ஜாயிண்டாக இருக்கணும், இதோடையும் ஜாயிண்டாக இருக்கணும், இதோடையும் ஜாயிண்டாக இருக்கணும், இதோடையும் ஜாயிண்டாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் வந்து எல்லாத்தையோட ஜாயிண்ட் ஆகிடுச்சிங்களா. இதை V1 எடுத்துக்கங்க, இதை V2ன்னு எடுத்துக்கங்க, V3 V4 இது V5. இப்போ V1 வந்து எல்லா வெர்டெக்ஸோட ஜாயிண்டாக இருக்கு. இதே மாதிரி எந்த ஒரு வெர்டெக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் மற்ற எல்லா வெர்டெக்ஸோட ஜாயிண்ட் ஆகி இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட் கிராஃப் முடிஞ்சு போச்சு. அப்போ V2 எடுத்துக்கிறேன், V2 வந்து ஆல்ரெடி V1ஓட ஜாயிண்டாக இருக்கு. அப்போ மற்ற எல்லாத்தோட ஜாயின் பண்ணணும்னா V5ஓட ஜாயின் பண்ணிட்டேன், V3ஓட ஜாயின் பண்ணிட்டேன், V4ஓட ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ V2 ஜாயிண்ட் வித் ஆல் அதர் வெர்டிசஸ். இப்போ V3க்கு வாங்க. V3 ஆல்ரெடி V1 V2ஓட ஜாயிண்டாக இருக்கிறதுனால V4ஓட ஒரு ஜாயின் பண்ணிடுவோம், V5ஓடையும் ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ இப்போ V3 ஆல்சோ ஜாயிண்ட் வித் ஆல் அதர் வெர்டிசஸ். இப்போ V4 வந்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி இந்த 3தோட ஜாயிண்ட் ஆயிடுச்சு, ஜாயிண்ட் ஆகாது இது ஒன்னோட மட்டும்தான், அதோடையும் ஜாயின் பண்ணிட்டுங்க. இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா வெர்டெக்ஸும் மற்ற எல்லா வெர்டெக்ஸோட ஜாயிண்டாக இருக்கும். ஸோ அப்போ இந்த கிராஃபுக்கு பேர் தான் கம்ப்ளீட் கிராஃப் வித் 5 வெர்டிசஸ் இருக்கனால K5. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு K5. இப்போ இப்படி இந்த டயக்ராம் வரைகிறதுக்கு 2 மார்க். இதுதான் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்டாங்க. சரி, இதே மாதிரி K4 வரைய சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒரு 4 வெர்டெக்ஸ் வரைஞ்சிக்கிட்டு அதில் பாசிபிள் லைன்ஸ் இது எல்லாத்தோட ஜாயிண்டாக இருக்கணும். ஓகே, அடுத்து இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் எல்லாத்தோடையும் ஜாயிண்டாக இருக்கணும். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி 3ஓட ஜாயிண்ட் ஆயிடுச்சு, இதோட ஜாயின் பண்ணிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாத்தோட ஜாயிண்ட் ஆகிறதுனால இதுக்கு பேர் K4. இந்த கொஸ்டின்ல இது மட்டும் தான் கேட்டிருக்காங்க, இது போதும். பட் K4 கேட்டா இப்படி வர வேண்டும். அப்போ K3 கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஸோ 3 வெர்டெக்ஸ் வச்சுக்கிட்டு அதில் ஜாயின் பண்ணுங்க. அவ்வளோதான், இது K3. ஓகே, அப்போ சப்போஸ் K2 கேட்டாங்கன்னா 2 வெர்டெக்ஸ் வச்சு ஒரு லைனை போட்டீங்கன்னா இதுதான் வந்து K2. ஓகே, ஸோ இது வந்து K2. சரி, அப்போ K1 கேட்டால் என்ன பண்ணுறது? K1 கேட்டாங்கன்னா ஒரு டாட் மட்டும் வரையும், அவ்வளோதான், முடியாது, எட்ஜஸே வரைய முடியாது. ஸோ இது K1. ஸோ தீஸ் ஆர் ஆல் கம்ப்ளீட் கிராஃப்ஸ் ஆன் 1 வெர்டெக்ஸ், 2 வெர்டிசஸ், 3 வெர்டிசஸ், 4 and 5 வெர்டிசஸ். சரிங்களா? இப்படி தான் நீங்கள் வரையணும். அவ்வளோதான்.